தம்ப் ரூல் அப்படின்னா என்ன, நம்ம ஏன் அந்த சைட்டில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். ஜென்ரலாக சைட்டில் எல்லா ஒர்க்குக்குமே வந்து ஒரு பேசிக் கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த கால்குலேஷன் படி தான் நீங்கள் வந்து மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறதும் இல்லை ஸ்ட்ரக்சரில் டிசைன் பண்ணுறதும் எல்லாத்துக்குமே வந்து இந்த கால்குலேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்றைக்கி இருக்க காம்படிஷன் வேர்ல்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடப் பண்ணி ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களோட திறமையாக இருக்குது. அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தம்ப் ரூல்ஸ் மேக் பண்ணிக்கிறோம். அதே கால்குலேஷன் தான் ஒரு பிக் கால்குலேஷனை சுருக்கி நமக்கேற்ற ஒரு சின்ன ஃபார்முலாவோ சின்ன ஒரு தம்ப் ரூலாக வந்து மாற்றிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் பிரிக் வால்க்கு எவ்வளோ பிரிக் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் இல்லையா. அதுதான் வந்து தம்ப் ரூல். அதே மாதிரி தம்ப் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. எல்லா இன்ஜினியர்ஸும் கண்டிப்பாக பேசிக் கால்குலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து தம்ப் ரூல் மேக் பண்ணி உங்கள் சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் என்னோட சைட்டில் யூஸ் பண்ணுற சில தம்ப் ரூல்ஸை இங்கே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.